ஹலோ செல்லங்களே, உறவுகளே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்களும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, சாமியை கும்பிட்டுக்கிறேன். எல்லோரும் நல்லா இருக்கணும். இன்றைக்கி வாங்க என்ன செஞ்சேன்றதை உங்கள்கிட்ட வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி இட்லி பொடிக்கு அரைச்சிருக்கேன். 1 கப்பு கடலைப்பருப்பு, 2 கப்பு உளுத்தம்பருப்பு. அதை நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கணும். வாசனை வரணும், அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிட்டேன். பெருங்காயத்தூள் பாருங்கள், பெருங்காயத்தூள் ஒரு கட்டி, மிளகா அதுக்கு ஒரு 5 மிளகா எடுத்துக்கிட்டேன். எங்களுக்கு கொஞ்சம் காரம் தேவைப்படும், அதனால் மிளகா வறுத்து எடுத்துக்கிட்டேன். அது கூட வெள்ளை எள் வறுத்து எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் செவுக்க வறுத்திங்கன்னா உங்களுக்கு நல்ல வாசனையாகவும் இருக்குது இட்லி பொடி. வெள்ளை எள் வறுத்து வச்சுருக்கேன். அதேமாதிரி கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். எங்கள் வீட்டில் மரத்தில் இருக்குது. நான் நேற்றே கழுவி நல்லா உணர்த்திட்டேன். இன்றைக்கி வறுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை ரொம்ப போட மாட்டேன், கசக்குன்ட்டு. ஓரளவு ஒரு 10 கருவேப்பிலை இருக்கும். அதை அப்படியே சுருங்கிட்டு பாருங்கள் வறுத்ததில். இதுதான் நான் செய்கிறது. இட்லி பொடிக்கு ரெடி பண்ணிட்டேன். இதில் உப்பு போட்டு அரைச்சி ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுக்குவேன். இட்லி, தோசை. நான் இல்லாத போது எங்கள் வீட்டுக்காரர் எடுத்துக்குவார். அவர் இல்லாத போது நான் இதை யூஸ் பண்ணிக்குவேன். எங்கள் மரத்தில் தேங்காய் இருக்குது, அப்பப்போ சட்னியாக அரைச்சிக்குவோம். இதுதான் இட்லி பொடிக்கு நான் ரெடி பண்ணது. பாருங்கள், பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எனக்கு நல்லாயிருக்கும். அடுத்த வீடியோ போடும்போது நல்லா வரும் உங்களுக்கு. அடுத்தடுத்த வீடியோ கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செல்லங்களே, உறவுகளே, எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி இட்லி பொடி அரைப்பீங்கன்றதை என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ உறவுகளே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்களே செல்லங்களே, உறவுகளே. தேங்க்யூ.